Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெடிமேட் குலாப் ஜாமுன் பாக்கெட் இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ஜூஸியா, சாஃப்ட்டா, பெர்ஃபெக்ட்டான டெக்ஸ்சர்ல குலாப் ஜாமுன் ஈஸியா பண்ணலாம். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.25 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்தால் போதும். அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்ல சாஃப்டான மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. மாவு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சாஃப்டான பதத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை, இதை உடனே செஞ்சிடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கலாம். விரிசல்கள் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. ஒருவேளை விரிசல் வந்துருச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து மாவை திரும்பி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை தீய விடாமல் பார்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் பொரிச்சாலே போதும், ஃபுல்லாக வெந்துடும். விரிசல்கள் இல்லாமல் சூப்பரான பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் கோதுமை குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கோதுமை மாவில் தான் செஞ்சோன்றதே கண்டுபிடிக்க முடியாத அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இது இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே போல் மற்ற எல்லா உருண்டைகளும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை சூடான சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கி ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரில் இது மாறும். இப்போ இது 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பர்ஃபெக்டான வீட் ஃப்ளோர் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.